தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அவருடைய 2 மகன்களான விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் ஆகிய 2 பேருமே பட சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. விஜய பிரபாகரன் பாத்தீங்கன்னா கட்சி வேலைகள்ல சம பிஸியாக இருக்காரு. இன்னொரு பக்கம் சண்முக பாண்டியன் தொடர்ந்து படங்களுமே நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல அண்மையில வெளியான படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் செம்ம ஹிட் அடித்தது. இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. அன்பு அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த படத்துல நம்ம சண்முக பாண்டியனுடைய நடிப்பு அசுரத்தனமாக இருந்திருக்கு. சோ இந்த படம் வெற்றியடைந்ததுமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் கொம்பு சிவி அப்படின்னு இன்னொரு படத்திலுமே நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல இவருடன் சரத்குமார், ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிப்பதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளியாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது சண்முக பாண்டியனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கா. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்துல சண்முக பாண்டியன் அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றுல நடிக்கிறாரா. இந்த வாய்ப்பு தற்போது தளபதி அவர்கள் தான் சண்முக பாண்டியனுக்கு கொடுத்திருக்காரு. சோ இதை பற்றி பாத்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அண்ணனான விஜய பிரபாகரன் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றிகளையுமே தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.